போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இந்த நிலையில் தொழிற்சங்கம் சார்பில் இருந்தும் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து செய்தியாளர்களின் சந்திப்பு பணி ஆயத்தமாகி வருகிறது. இதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா எல்லோருக்கும் வணக்கம். 3ஆம் தேதி நடந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு வேலைநிறுத்த தேதியை 9ஆம் தேதி என்று அறிவித்தோம். அதன் அடிப்படையிலே அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். அமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நல்ல முடிவை எட்ட வேண்டும் என்பதுதான் தொழிற்சங்கத்தினுடைய விருப்பம். இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சரிடம் எங்களுடைய 6 கோரிக்கைகளையும் விலைக்கு சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தையில் இப்போதே என்ன முடிவு எடுக்க முடியாது என்பது சம்பந்தமாக அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பிறகு அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி சொல்லுங்கள், ஒரு கால வரையறையோடு ஒன்றை சொல்லுங்கள். 1. 2. பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கே 4 மாத அகவிலைப்படி பாக்கி இருக்கிறது, பல மாதங்களாக. அதை உடனடியாக இப்போதே ஆகவே பொங்கலுக்கு முன்பே அது வழங்க வேண்டும் என்பது நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்போது அந்த பஞ்சப்படியை உடனடியாக அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3வது, ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படி என்பது முடிவுக்கு வர வேண்டும். அரியஸ் பிறகு பார்க்கலாம், எத்தனை தவணை என்ன ஏது என்பதையெல்லாம் பேசலாம். அரசுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் அவகாசம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய பஞ்சப்படி நடைமுறையில் வர வேண்டிய பஞ்சப்படி இந்த மாதத்தில் இருந்து அமுல்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் 4000 அதிகபட்சம் 7000 ரூபாய் வரை மாதந்தோறும் வர வேண்டிய பணம் இருக்கிறது. இது கிடைக்காமல் அவர்கள் பெரும் துயரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவ காப்பீடும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆகவே இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டோம். அது நிதித்துறை என்றெல்லாம் அவர் பதில் சொன்னார். ஆகவே எங்களால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் சமாதானம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சங்கங்கள் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொன்னோம். அப்படியானால் ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், நாளை மறுநாள் இது சம்பந்தமாக உங்களிடம் அரசாங்கத்தினுடைய நிலையை தெரிவிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாளை மறுநாள் வரை அமைச்சருடைய பதிலுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அதுவரை வேலை நிறுத்த முடிவு தொடரும். வேலை நிறுத்தத்திற்கான எங்களுடைய பிரச்சாரமும் தொடரும். அரசு இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எல்லா விதமான உதவியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் எங்களோடு பேசிய போது அரசிடம் பேசி முடிவை சொல்வதாக தெரிவித்தார்கள். எங்களுடைய கோரிக்கை இன்று நேற்று கோரிக்கை கிடையாது, இது நீண்ட காலமாக இருந்த கோரிக்கை. 2வது, இந்த பேச்சுவார்த்தை என்பது சம்பள பேச்சுவார்த்தை 4 மாதம் ஆகிவிட்டது. அந்த 4 ஆண்டு கணக்கு எடுத்துக்கொண்டாலே ஆக உடனடியாக துவக்க வேண்டும், அதுக்கு ஒரு தேதியை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அமைச்சர் அவர்களும் இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய நிலுவைத் தொகையை ஏதாவது ஒன்று நீங்க கொடுத்தே ஆகணும்ன்றது. ஏன்னா 8ஆம் தேதி கோர்ட்ல கேஸ் வருது, அதுல வர்றதுக்கு எங்களுக்கு முதல்ல நீங்க சொன்னாதான் எங்க தொழிலாளிகளுக்கெல்லாம் ஏதாவது இந்த பொங்கல் பொங்கலா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்ன்றதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம். அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நாளைக்குள்ள அரசிடம் பேசி நிதித்துறையிடம் பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் அறிவித்திருக்கிற அந்த 9ஆம் தேதி வேலை நிறுத்தம் என்பது தொடர்கிறது. நாளை அமைச்சருடைய முடிவை பொறுத்து அடுத்த கட்டமாக நாங்கள் கலந்து பேசி முடிவெடுப்போம் என்று தொழிற்சங்கத்தினர் தரப்பிலிருந்து 6 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சரின் முடிவை பொறுத்து அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியாகும் என்றும் தொழிற்சங்கத்தினர் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.